ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். பார்க்கலாம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. அதை கட்டிட்டு பொண்ணோட பாடி எடுத்துட்டு போய் ஆக வேண்டியதை பாருங்க. இந்த சீன்ல பார்த்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல நடந்துட்டு தான் இருக்கு. மீதி பணத்தை கட்டினா தான் டெட் பாடியை தருவேன்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ரைட்ஸ் டு டிக்னிட்டி ஈவன் ஆஃப்டர் டெத் அப்படின்ற சட்டத்துக்கு எதிரானது. இது இங்க மட்டும் நடக்க கிடையாது. அசாம்லயும் இதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மீதி பணத்தை கட்டினா தான் டெட் பாடியை தருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்க இருக்க அசாம் சிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெத் சர்டிபிகேட் வந்து வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள பாடியை வந்து குறிப்பிட்டவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அசாமுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பொருந்தும். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? இது எனக்கு தெரியும், மக்களுக்கு தான் தெரியல. அப்படியா? இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே 100க்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா BNS செக்ஷன் 357 324 இதை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க உடனே யாராவது டைரக்டா மீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெல்த் ஆஃபீஸர் இருப்பாரு, அவரை மீட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்ல நீங்க ஆன்லைன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கும் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான நம்பரும் இருக்குது. அதுக்கு டயல் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக பேசலாம். ஒரு நிமிஷம் ஏங்க, நாங்களும் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தாங்க. மேலே எங்களுக்கு என்ன உத்தரவு வருதோ அதான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நாங்கள் என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஓனரானே? கரெக்ட் தான் சார். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போகவே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ராங்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிசன், இன்னொன்று வந்து நீங்கள் போடுற பில்லு. ஏங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் பில் அதிகமாக தான் ஆகும். செலவே உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னா அதான் ஜிஹெச் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே? ஓ அப்படியா? இதை கொஞ்சம் பாருங்க, உங்கள் ஹாஸ்பிட்டல் பில் தான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, எதுக்கு GST போட்டிருக்கீங்க? ஏங்க, GST எல்லா விஷயத்துக்கும் போடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? இங்கே கொடுங்க. டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸு, நர்சிங் ஃபீஸு, ICU, CCU, ICCU, NICU இந்த மாதிரி சர்வீசஸ் கொடுத்தாலும் சரி இதுக்கு GST கிடையாது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து பேஷண்ட் சைட்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி பர்பஸ்க்காக, இல்லை வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே ஸ்கேன் சென்டருக்கு போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எப்படி ஆம்புலன்ஸை யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கு GST போடவே கூடாது. அதே மாதிரி நீங்க கொடுக்குற மெடிசன்ஸ்க்கும் GST கிடையாது. லெபார்டரி டெஸ்ட்லாம் இருக்குல்ல, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அப்புறம் பயாப்சி, அப்புறம் CT ஸ்கேனு, எக்ஸ்ரேஸ், அப்புறம் MRI ஸ்கேனு, இந்த மாதிரி டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற எந்த டெஸ்ட்டுக்குமே GST கிடையாது. எஸ்பெஷலி இப்போ வந்து பேஷண்ட் வந்து ரூம்ல வந்து ஸ்டே பண்றாங்க அப்படின்னா அந்த ரூமுக்கான ரெண்ட் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படின்னா அதுக்கும் GST கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இல்ல உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னா அதோட பயமும் பதட்டமும் அதோட வேதனையும் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம கிட்ட பில்லு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஏதுன்னு கூட படிச்சு பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த பில்லை பே பண்ணிட்டு நம்ம அடுத்து என்னவோ பார்க்க போயிடுவோம். எங்க சைட்ல இருந்து நாங்க ஒரு ஒப்பீனியனா என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க ஃபேமிலிலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ வந்து இவங்க வந்து கொஞ்சம் உஷாரானவங்க, எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க, காசு விஷயத்த நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த பில்லு கட்டுற பொறுப்பெல்லாம் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எதுக்கு பில் போடுறாங்க, GST போட்டிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ பில்லு கட்டுறோம் அப்படின்னாலே அங்கே இங்கே கடன் வாங்கி தான் நம்ம இந்த பில்லெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக, அதாவது டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸு, இந்த சர்வீஸு, இந்த ஸ்கேனு, எக்ஸ்ரே, இந்த டெஸ்ட்டு, மெடிசன்ஸ் அப்படின்னு போடுறதே பல்காக ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 18% GST போட்டால் அது எங்கே போய் நிற்கும்? ஸோ நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், மெடிசனுக்கு 18% GST இருக்கு. ஆமா இருக்குதான். இப்போ ஒரு மெடிசன் நம்ம வாங்குறோம்னா அது பர்பஸ் என்ன, அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத பொறுத்து GST 5%, 12%, 18% அப்படின்றத கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுது. ஆனா அந்த மெடிசன்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட்காக உங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மக்கள் வாங்கினாங்கன்னா அதுக்கு GST கிடையாது. இதுவே நம்ம வந்து மெடிக்கல்ல பக்கத்து மெடிக்கல்ல எங்காவது போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல GST போடுவாங்க, அதை நம்ம கட்டிதான் ஆகணும். ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட்காக உள்ளே போய் டாக்டர் எழுதி கொடுப்பார்ல, இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, அங்கேயே உள்ள ஒரு மெடிக்கல் வச்சிருப்பாங்க, அங்க போய் நீங்க வாங்குறீங்கன்னா மெடிசன் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு இத்தனை % GST போட்டாங்கன்னா அது போடக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. இந்த மாதிரி மெடிசன் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆமா இருக்கு. ப்ராப்பராக டாக்டருக்கு படிச்சிருக்கணும், அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ப்ரிஸ்கிரிப்ஷனில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த மெடிக்கலில் தான் நீங்கள் போய் மருந்து வாங்கணும்னு சொல்லி அவங்கள போஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து ஜாதி, மதம், இனம், மொழி பாகுபாடு பார்க்கக்கூடாது, ஏழப்பணக்காரன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதுவும் இல்லாமல் பேஷண்ட் பற்றின மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை கான்ஃபிடென்ஸில் வச்சுருக்கணும், யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. சார் இதெல்லாம் பேசிக்கான ரூல்ஸ் தான், இதெல்லாம் எங்களுக்கே தெரியும். இது தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் யாரையாவது கொண்டு போய் அட்மிட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க நெருங்கின சொந்தம் யாரோ அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சர்ன் வாங்கணும். இந்த இன்கேஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இதுதான் அவங்களுக்கு ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் பண்ண போகிறோம், இந்த மெடிசன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், எதுக்கு கொடுத்துருக்கோம் அந்த மெடிசன், இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுவே நம்ம வெளிநாட்டுலலாம் பார்த்தோன்னா டாக்டர் கூப்பிட்டு வச்சு பேசுவார். நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு இதாம்பா பிரச்சனை, அவங்களுக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் தரலான் இருக்கும், இது சாப்பிட்டோம்னா இது வந்து இது க்யூர் பண்ணும், இல்லை ஃபர்தராக வந்து ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கூட எங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் போனோம்னா அவங்களுக்கு இதெல்லாம் பாதிக்கப்படும், இந்த ஆப்ஷன் போனால் இதெல்லாம் பாதிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு அந்த 2 சொல்யூஷனில் எது பெட்டராக இருக்கோ அதை பிக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பேஷண்ட்டை நம்ம கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பற்றி A to Z நாலேஜ் வந்துட்டு கன்சர்ன் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட அனுமதியோட தான் எல்லாமே செய்யணும். அதே மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு எந்த டாக்டரும் சொல்லக்கூடாது, ஃபீஸ் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எந்த டாக்டரும் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் மேடம். இருந்தாலும் பீப்புளுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா? நாங்கள் என்னதான் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிலர் இறந்துடுறாங்க. ஆனால் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் இதை புரிஞ்சுக்காம டாக்டர்ஸ் அடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டிஸை உடைக்கிறாங்க. இதுவும் சட்டப்படி குற்றம். ஒருவேளை நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு எதுவும் திருப்தி இல்லை, சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் லீகலாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். கேட்டுக்கிட்டீங்களா? ஸோ நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த பில்ல வந்து GST போடுறாங்களா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி GST ஓரியன்டா ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சதா இல்லையா, இல்லை வேற ஏதாவது பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்க வைஃப் நேத்தே இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இறந்துட்டாங்களா? ராத்திரி ஃபுல்லா இங்க தானே சார் இருந்தேன், ஏன் சார் சொல்லவே இல்லை? அப்ப சொல்லி இந்த பணம் கட்டிப்பியா? அதான் கட்டினதுக்கு அப்புறம் சொல்றோம்.